வாழ்வில் மீண்டும் ஒரு ஈஸ்டர் பண்டிகை ஆசரிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதிகர மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருளை பகுதியை வாசிக்க கேட்போம். தூய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதிய முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனங்கள் 12 முதல் 21 வரை. 12 முதல் 21 வரை. நான் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். 12, 13, 14. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்கள் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்பது. நம் அனைவரும் உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை அனைவரும் செவிலிலே பாடுவோம். உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். அது 2 கவிகளை மாத்திரம் பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாரம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாரம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. வாரத்துயாக உள்ளவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் இருதயங்களில் திவ்ய நன்மைகள் நிரப்புகிறது. தற்போது மொழிகளை பேசுகின்ற உலகம் அனைவரையும் ஒரே விசுவாசப்படுத்தினார்கள். இந்நாள் வரை காத்து நடத்தி வருகிற தேவரே, எங்களுடைய வசனங்களை கொண்டு பிரசுத்தமாக்குகிறோம். உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, கடலில் நீ எத்தனை புயல்களை சந்தித்தாய் என்பது முக்கியமல்ல, கப்பலை கரை சேர்த்தாயா என்பது. கடல் பயணத்தில் எவ்வளவோ தடைகள், எதிர்காட்சி, சூறாவளி, கனமழை, நீரோட்டங்கள் இத்தனையும் கடந்து ஒரு கப்பல் பயணிக்கிறது. ஆனால் ஒரு மாலுமியுடைய கடமை கப்பலை கரை சேர்க்க வேண்டும். இதுதான் வெற்றியுள்ள பயணம். இத்தனை புயல்கள், இத்தனை சூறாவளிகள், உலக
வாழ்ந்து முடித்தோமா என்பதாக இக்கூற்றுக்கு முன்னோடியாக நம்முடைய ஆண்டவர் இவ்வளவோ துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, அவமானங்களை, துக்கங்களை, பாடுகளை சுமந்தார், சகித்தார், பொருளை காத்தார், வெற்றி பெற்றார், ஊழியம் என்ற கப்பலை கரை சேர்த்தார், வேத வாக்கியங்களை நிறைவேற்றி முடித்தார், பிதாவுக்கு மகிமை சேர்த்தார். இன்றும் சாட்சியுள்ள உயிருள்ள தெய்வமாக அவர் உச்சரிக்கின்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திருப்பணி செய்ததோ 3.5 ஆண்டுகள் தான். ஆனால் 2020 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளாக அவருடைய வார்த்தைகள் பிரசங்கங்களாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது. நண்பு சகோதர சகோதரிகளை தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக தூரம் தாண்ட முடியும். நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக தூரம் தாண்ட முடியும். விதமாக நம்முடைய ஆண்டவர் அதிக தூரம் தாண்டுவதற்காக நீண்ட தூரம் 100 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள அந்த பாலஸ்தீனா பகுதியில் கலிலேயாவை மையமாக வைத்து ஏற்பட்ட திருப்பணிகள், யூதேயாவுடைய எருசலேமை நோக்கிய பயணங்கள், ஈர்த்திருந்த பிறகும் கலிலேயாவுக்கு உள்ள வளர்ச்சி பணிகள், அவருடைய அருளுரைகள், அவருடைய ஓமைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய அதிசயங்கள் இன்றும் சிந்திக்கப்பட்டு கொண்டே இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். அதிக தூரம் தாண்டுவதற்காக நீண்ட தூரம் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நாம் ஆண்டவர் ஓட்டத்தை சிறப்பாக கொடுக்கிறார். மகிமை உண்டாக நம்ம எல்லாருக்கும் 2 டேட்டுகள் உண்டு. We have 2 dates, the date of birth and date of death. ஆண்டவருக்கு மட்டும் 3 தேதிகள் உண்டு. ஒன்று டேட் ஆஃப் பர்த், இன்னொன்று டேட் ஆஃப் டெத், தேர்ட் ஒன் டேட் ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல். உலகில் வேறு எந்த மனிதருக்கும் இந்த 3ஆம் தேதி கிடையாது, வேறு எவருக்கும் கிடையாது. ஆண்டவர் ஒருவருக்கு மட்டுமே இந்த 3ஆவது தேதி உண்டு, உயிரோடு எழுந்த தேதி. சிலுவையில் அவரை அறைந்தார்கள், மரண தண்டனை. ஒவ்வொரு பேரரசும் மனிதர்களை, குற்றவாளிகளை, தங்களுக்கு எதிராக செல்பவர்களை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து கொள்ளலாம் என்று பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பலவிதமான தண்டனை முறைகளை கையாண்டார்கள். பாரசீக பேரரசு கண்டுபிடித்த ஒரு சித்திரவதை மரணம் தான் சிலுவை மரணம். அதை ரோம பேரரசு பயன்படுத்தியது. மரண தண்டனை நிறைவேற்றிய சிலுவை மரணத்தை அவர்கள் கையாண்டார்கள். சாக்ரட்டிஸுக்கு விஷம் கொடுத்து நீயே அருந்தி உன் உயிரை மாற்றிக்கொள் என்று தீர்ப்பளித்தார்கள். அந்த விஷயத்தை வாங்கி சாக்ரட்டிஸ் அவரே அருந்தினார். அணுவணுவாக தன் உயிரை கொடுத்தார். ஒரே ஒரு தவறு மக்களை சிந்திக்க தூண்டிய ஒரு சிந்தனை வாழ்கிறது. தத்துவ ஞானி அவர் மரித்த பிறகு அவருடைய மரணத்தை குறித்து சாக்ரட்டிஸின் நண்பர்கள் சொன்னார்கள், சாக்ரட்டிஸ், நீ விஷம் அருந்தினார், ஆனால் உனக்கு விஷம் கொடுத்தவர்கள் மறைந்து போனார். விஷம் அருந்தியது நீ, மறைந்ததோ உனக்கு விஷம் கொடுத்தவர்கள் என்று கூறினார்கள். ஏனென்றால் தத்துவ ஞானம் இருக்கும் வரை சாக்ரட்டிஸ் இந்த உலகில் நினைவு கூறப்படுவார். ஆனால் அவரை கொலை செய்வதற்கு மறுத்து போனார்கள். யாருமே தெரியும். ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள், ஆனால் அறைந்தவர்களோ மறுத்து போனார்கள். அறையப்பட்ட கிறிஸ்துவோ இன்று உயிரோடு இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டது ஆண்டவர், மரித்து போனதோ சிலுவையில் அறைந்தவர். ஆண்டவரோ இன்று உயிரோடு இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்தின் மேன்மை. இதுதான் கிறிஸ்தவத்தின் மேன்மை. சகோதர சகோதரர்கள் என்பது இன்னொரு கூட
அநேக குடிமக்களுக்கு ஆண்டவரை தெரியும். ஏறக்குறைய 230 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் ஆண்டவரை தங்கள் சொந்த தெய்வமாக ஆராதிக்கிறார்கள், நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். ஆனால் சிலுவையில் அறிந்தவர்கள் மரித்து போனார்கள், நினைவு கூறப்படுவதில்லை. இதுதான் கிறிஸ்துவுக்கு பிதா பாராட்டின மேன்மை. இந்த 1 Corinthians 15 எடுத்துக் கொள்வோம். ஒரு சில காரியங்களை சுருக்கமாக விவரிப்போம். முதலாவது தலைப்பு உயிர்த்தார். ஃபர்ஸ்ட் டைட்டில் உயிர்த்தார். உயிர்த்தாழ்ந்தவர், resurrected Christ. வாசியுங்கள் 1 Corinthians 15 3-4 வசனங்கள் மற்றும் 12 வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தார். இந்த பகுதியை பவுல் ஏன் எழுதுகிறார் என்பதை 12ஆம் வசனத்தில் பார்க்கலாம். 12ஆம் வசனம், கிரேக்க தத்துவத்தில் உயிர்த்தெழுதல் கிடையாது. அதையே கொண்டு திருச்சபையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசிகளும் நம்பினார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னார்கள். அதை கண்டிக்கும் விதமாகத்தான் இந்த பகுதியை பவுல் எழுதுகிறார். நீங்கள் அதை விசுவாசியாமல் இருப்பது என்ன? அவர் உயிர்த்தவர், உயிரோடு எழுந்தவர், பிதாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டவர் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். கிரேக்கர்களை போல் இராதீர்கள். ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள். 5ஆம் வசனம் 1 Corinthians 15 கேபாவுக்கும் என்றால் பேதுருவுக்கும் 12 சீஷருக்கு 11 சீஷர்களுக்கும் அதன் பின்பு 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். யாக்கோபுக்கும் அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு காலப்பிரவி போன்ற அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு போற எனக்கும் தரிசனமானார். நானே சாட்சி, நானே சாட்சி. நானே ஒரு சாட்சி. நண்பு சகோதர, இவ்வளவு பேர் பார்த்திருக்க நீங்கள் விசுவாசியாக இருப்பதில்லை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிகள் என்று அன்றைய விசுவாசிகளுக்கு பவுல் அறிவு கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரி, நானே சாட்சி என்றார் பவுல். நீங்கள் நற்செய்தியை எடுத்து பார்த்தா உயிர்த்தெழுதலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை நாம் பார்க்க முடியும். மத்தேயு, லூக்காவு இவர்கள் இருவர் மட்டும் அவர் பிறப்பை மட்டும் பதிவு செய்கிறார்கள். 2 பேர் மட்டும் அவர் பிறப்பை பதிவு செய்கிறார்கள். ஆனால் மார்க்கிலும் யோவானிலும் அவருடைய பிறப்பை நாம் காண முடியாது. இதே நேரத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேருமே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை மிக அழகாக பதிவு செய்கிறார். பிறப்பு இடம்பெறுகின்ற நற்செய்தி நூல் 2 மட்டுமே, உயிர்ப்பு இடம்பெறுகின்ற நற்செய்தி நூல்கள் 4. அப்படியானால் உயிர்த்தெழுதலுக்கு என்ன ஒரு ஆணித்தரமான சாட்சியை நற்செய்தி நூலாளர்கள் வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். அவர் உயிர்த்தவர். அன்றைய நாளிலே அவருடைய உயிரோடு இருந்ததை சீஷர்கள் நம்பவில்லை, பிரதான ஆசாரியர்கள் நம்பவில்லை, இந்த அரசாட்சியில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் நம்பவில்லை, போர் சேவர்கள் நம்பவில்லை. இதற்கெல்லாம் அறைகோல் விளக்கத்தார் இந்த பகுதி எழுதுகிறார்கள். இத்தனை பேருக்கு அவர் சாட்சி பகிர்ந்தார். ஆகவே
உயிர்த்தெழுதல் இல்லை என்ற ஒரு வாதத்தை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு மிக கடுமையான ஒரு வசனத்தை பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். இப்படியெல்லாம் பேசி வீணா போயிடாதீர்கள். வீணான பேச்சு வேண்டாம், விசுவாசம் இருக்கட்டும். வீணான வார்த்தைகள் உங்களை மோசம் போக்கிவிடும். விசுவாசம் இருக்கட்டும். இன்னும் கூட விசுவாசம் நழுவி போவதற்கும் உறவுகளும் நட்புகளும் சீர்படுத்தி போவதற்கும் வீண் பேச்சுக்களை. அன்பு சகோதர சகோதரிகளை, அவர் உயிர்த்தவர். அதற்கு பவுல் தானே சாட்சி என்று சொல்கின்றார். யாருக்கெல்லாம் தரிசனமாக என்பதை பதிவு செய்கின்றார். சங்கீதம் 16:10. சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் வெளியே ஒன்றை மறந்துட வேண்டும். தாவீது சொல்றார், என் ஆத்மா அடைச்சு போகாது, அதை நீர் அனுமதிக்க மாட்டேன் என்று பிதாவிடம் தேவன் என்று சொல்கிறார். தாவீதின் ஆத்மாவையே காப்பாற்ற தேவன் வல்லவர் என்றார். தம் சொந்த குமாரனுடைய ஆத்மாவை மீட்கவர் எவ்வளவு வல்லவராயிருக்கிறார். இந்த உண்மையை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. கண்கார்ந்த சகோதரிகளை, அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1:3. அப்போஸ்தலர் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு அவர்களுக்கு தம்மை உயிரோடு காண்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு ஆணித்தரமானது. அவர் உயிர்த்தவர், உயிரோடு எழுந்தவர், இதனால் உயிரோடு எழுப்பப்பட்டவர். விசுவாசிக்க அழைக்கக்கூடிய கண்மார்ந்த சகோதர சகோதரர்கள், என்ன அழகாக ஆணித்தரமா படிப்பதார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:14. கிறிஸ்து எழுதியிருக்கவில்லை என்றால் இது பிரசங்கம் இருந்தால் உங்கள் விசுவாசமும் பிரசங்கமும் வீண் என்று சொல்லுகின்றார், விசுவாசமும் வீண் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய விசுவாசம் பலப்படதாக இருக்க வேண்டும் என்றால் உயிரோடு இருந்த ஆண்டவரை விசுவாசத்தை நாம் அடையப்படுகின்றோம். நன்மை சகோதர சகோதரிகள், கிறிஸ்து உயிரோடு எழுகிறார் என்றால் கிறிஸ்துமஸ் வீடு, கிறிஸ்தவம் வீடு, கிறிஸ்தவ வாழ்க்கையும் வீடு. அவர் உயிரோடு எழுந்ததால் கிறிஸ்துமஸ் உயிர் பெற்றது, கிறிஸ்தவம் உயிர் பெற்றது, கிறிஸ்தவர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. இந்த உண்மை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்று பேதுரு சாட்சி, யோவான் சாட்சி, யாக்கோபு சாட்சி, 500 பேர் சாட்சி, பேதுரு சாட்சி, இன்றைய சாட்சி நீங்களும். We are the witness people of resurrection of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சிகளாக நீங்கள் நான் இருக்கிறோம். நாம் தான் இந்த விசுவாசத்திற்கு சாட்சிகளாக இருந்தோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தவர் நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பக்தர் சொன்னார், லூயிஸ், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களும் உயிர்த்தெழுவார்கள். நாம் உயிர்த்தவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது தலைப்பு, உரித்தவர் அல்லது உரித்தார். ஆங்கிலத்தில் சொன்னா பேர் என்று சொல்வார். உரிக்கிறது, தோலை உரிக்கிறது, வெளியிறங்க மாட்டார்கள். வாசியங்கள் 24-25 என்றார். எல்லா சத்துருக்களையும் நமது பாதத்திற்கு ஜீவாக்கி கூடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது
என்ன அழகா சொல்ற, சாத்தானுடைய சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரிக்கின்றவர் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடுவார். சிலுவை மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நிரூபித்தார் ஆண்டவர். சாத்தானுடைய அதிகாரங்களை உரித்தார், ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். கொலோசியர் 2 அதிகாரம் 15 வசனம். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 2 சகோதரிகளே மேலெழுதார் பாருங்க. நமக்கு எதிரடியாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குடைத்து அதை நடுவில் அதனுடைய எடுத்து சிலுவை மேல் ஆணி எடுத்து எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். இந்த கோல்டுவார் சண்டை எங்கோ ஆரம்பிச்சதில்லை, ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சது. ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன்னித்திற்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ புதிங்காலை நசுக்கினார். சாத்தானை நசுக்கினார், அதிகாரத்தை உரிந்து கொண்டார். மத்தேயு 12 அதிகாரம் 29 வசனத்தில், மத்தேயு 12:29 பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனை மேற்கொள்ள முடியாது. ஆகவே சாத்தானை மேற்கொள்வதற்கு சிலுவை மரணத்தை ஏற்றி உயிரோடு எடுத்து அவனை வெற்றி செய்வதை நான் பார்க்கிறேன். தரிசனமாக ஆண்டவர் சொன்னார். லூக்கா 10:18 வாசி. லூக்கா 10:18 நடக்கப் போவதை முன்னதாகவே சொன்னார் அவர். லூக்கா 10 அதிகாரம் 18 வசனம். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து நான் காண்கிறேன். அந்த தரிசனத்திலே பார்த்தார், நிஜத்திலே செய்து முடித்தார். அவனை விழத்தள்ளினார், அதிகாரத்தை உரித்து போட்டார். எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனம். எபேசியர் 6:12 இந்த போட்டிகளை சொல்வார். பொல்லாத ஆவிகளோடு எல்லா போராட்டங்களும் உண்டு, இறுதி வெற்றி நமக்கு. அன்பு சகோதர சகோதரிகள், சாத்தானுடைய அதிகாரத்தை, சாவின் வல்லமையை, அடக்குமுறையால் அதிகாரம் செலுத்தும் சர்வாதிகாரத்தை, அன்றைய சமய தலைவருடைய ஆணவத்தை, அநீதியான அடக்குமுறையை முற்றுப்புள்ளி வைத்து எல்லாவற்றையும் உரித்தெறிந்தார். உரித்தார் மாண்டவர். எல்லா நாடுகளுக்கும் இண்டிபெண்டன்ஸ் உண்டு, உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் இண்டிபெண்டன்ஸ் உண்டு. இங்கிலாந்துக்கு மட்டும் இல்லாம, ஏன்னா அந்த நாடு யாருக்குமே அடிமையானது இல்லாம அந்த நாடு பல நாடுகளை அறிவிக்கப்படுது. உலகில் அநேக நாடுகளுக்கு சுதந்திர தினம் உண்டு. உலகில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சுதந்திர தினம் ஈஸ்டர் தினம். ஈஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் எவ்ரி கிறிஸ்டியன். ஏனென்றால் சாத்தானுடைய அதிகாரம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட நாள் இந்த நாள். சகோதர சகோதரிகள், சாத்தானின் அதிகாரத்தை உரித்தவர், விடுதலையை வழங்கவர், இன்றும் வல்லமையாக இருக்கிறார். என்று சாத்தானுடைய அதிகாரம் உரிக்கப்பட்டது ஈஸ்டர் தினம்தான் திருச்சபையின் துவக்கத்திற்கு ஆரம்ப புள்ளியாகும். ஆகவேதான் ராபர்ட் நிக்கோலஸ் என்ற அறிஞான சொன்னார் பாருங்க, இன்றும் திறந்திருக்கும் கிறிஸ்துவின் கல்லறையை, இன்றும் திறந்திருக்கும் கிறிஸ்துவின் கல்லறையை திருச்சபை உருவாகும் கருவறை. கருவறை சாத்தானுடைய அதிகாரத்தின் முற்றுப்புள்ளி, திருச்சபையின் ஆரம்பத்திற்கு துவக்க புள்ளியாக மாறியது. உரித்தார் சாத்தானின் அதிகாரத்தை நிறைவாக. இந்த தேர்ட் மூன்றாவது தலைப்பு, உரித்தாக்கினார் அல்லது உடைமையாக்கினார். சொந்தமாக்கினார், நமக்கும் சொந்தமாக்கியிருக்கிறார். எதையெல்லாம் அவர் உரித்தாக்கி நமக்கு உரித்தாக்கினார்.
வாசிகள் 19:20, 1 கொரிந்தியர் 15:19-20. இம்மைக்காக மாத்திரம். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை இன்மைக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, அது மறுமைக்குரிய வாழ்க்கை என்று மறுமையை சுட்டிக்காட்டுகின்ற பவுல் இந்த உயிர்த்ததன் மூலமாக நமக்கு மறுமையை, நித்திய ஜீவனை உரித்தாக்குகிறார் என்பது வலியுறுத்துகின்ற ஒன்றை நாம் பார்க்க முடியும். மறு வாழ்வை நமக்கு உரித்தாக்கிறார். நேய கிறிஸ்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கையில அனுபவிக்கணும், இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் அனுபவித்தல் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவராய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்மைக்குரிய வாழ்க்கை என்று நாம் நினைத்து சந்தோஷத்தை அனுபவித்து மனமான போக்கிலே வாழ்வுமையாக பவுல் சொல்கிறார், உங்களை கூட பரிதாபத்திற்குரியவர்கள் எவரும் இல்லை. You are going to die. கிறிஸ்தவ வாழ்க்கை மறுமைக்குரிய வாழ்க்கை. உலகில் கிறிஸ்தவம் மட்டுமே மரணத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை ஆணைத்தரமாக கிறிஸ்துவின் ஈர்த்ததன் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நமக்கு மறுமையை உரித்தாக்கினார், நித்திய வாழ்வை உரித்தாக்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பை உரித்தாக்கினார், மீட்பை உரித்தாக்கினார், ஆசீர்வாதங்களை, வாக்கு தத்தங்களை நமக்கு உரித்தாக்கி உடமையாக்கி சென்றிருக்கிறார். உரித்தாக்கினார் ஆண்டவர் அநேக காரியங்கள். ஒரு அறைகோலை பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:55, 56, 57 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன்னுடைய வலிமை எங்கே? பாதாளமே உன்னுடைய வெற்றி எங்கே? உன் வலிமை, உன் வெற்றி இன்றோடு முடிந்தது. இனி கிறிஸ்தவர்களுக்கு நித்திய ஜீவன், மறுமை வாழ்வு. சகோதர சகோதரி, அந்த நித்திய ஜீவனை நமக்கு உரித்தாக்கிய ஆண்டவர், வெற்றி பெற்றவர், நம்மை வெற்றியுள்ள பிள்ளைகளாக வாழ அழைக்கிறார். கிறிஸ்தவருடைய நோக்கம் அவர் ஜெயப்பட்டதைப் போல நாம் செய்யப்பட வேண்டும். அவர் ஓடி முடித்ததைப் போல நாம் ஓடி முடிக்க வேண்டும். அவர் உயிரோடு இருந்து ஜீவிப்பதைப் போல நாம் நமது வாழ்வின் முடிவிற்கு பிறகு உயிரோடு அவரோடு ஜீவிக்க வேண்டும். இதுவே இந்த வாழ்க்கை பயணத்தில் நோக்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மரணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். ஒரு பக்தன் சொன்னார் பாருங்க, கிறிஸ்து உயிர் திறந்த பொழுது மரணம் மரணத்தை தழுவியது. கிறிஸ்து உயிர் திறந்த பொழுது மரணம் மரணத்தை தழுவியது. இந்த நாள் அதற்கு சாட்சி. ரோமர் 8:37 வசனம், ரோமர் 8:37, 2 கொரிந்தியர் 2:14, 2 கொரிந்தியர் 2:14, யோவான் 5:4 வசனம், யோவான் 1 யோவான் 5:4, 1 யோவான் 5:4 வசனங்கள் கூறுவது இதுதான். மறுமை, நித்திய வாழ்வு, ஜெயம், வெற்றி, அதை நமக்கு உறுத்தாக்கி இருக்கிறார் ஆண்டவர். நாம் அதை தக்க வைத்துக் கொள்ள அழைக்கப்படுவது. கையில் ஒரு பொக்கிஷத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றார். இதை நாம் கண்கள் காண தவறு விடுவது. சர்வ சர்வங்களின் கண்ணீர்கள் காணாதவர்களாக சொல்லக்கூடாது. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்களுக்கு மரணம் இல்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் மரிப்போருக்கு மரணம் என்பதில்லை.
மகாசன ஊழியக்காரர். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது சொன்னார். ஒரு ஊழியக்காரர் உயிரோடு இருந்தால் அது ஆண்டவருக்கு லாபம். ஒரு ஊழியக்காரர் உயிரோடு இருந்தால் அது யாருக்கு லாபம்? ஆண்டவருக்கு லாபம். ஏனென்றால் இந்த ஊழியக்காரர் யாருக்காக ஊழியம் செய்வார்? ஆண்டவருக்காக. அடுத்து சொன்னார், அதே ஊழியக்காரர் மறைத்து போனால் அது அந்த ஊழியக்காரருக்கு லாபம். அதே ஊழியக்காரர் மறைத்து போனால் அது அந்த ஊழியக்காரருக்கு லாபம். ஏனென்றால் அவர் யாரோடு இருப்பார்? ஆண்டவரோடு இருப்பார். நாம் வாடும் பொழுதும் ஆண்டவரோடு இருக்கிறோம், மறைத்த பிறகும் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவருக்குள் இருப்போம், அவருக்கு உயிரோடு இருப்போம். அந்த உயிர்த்தலை நமக்கு உரிப்பாக்கிய ஆண்டவருக்கு ஜீவிய காலம் எல்லாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வைக்கப்படுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உயிர்த்தவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். உரித்தவர், சாத்தானின் அதிகாரத்தை உரித்தவர். நாம் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு நலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உரித்தாக்கியவர், நித்திய சிவனை மறுமையை உரித்தாக்கியவர், செய்ய பெற்றவர், நமக்கும் செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வடைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வடைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை உயிரோடு செய்து உங்களுக்கு அந்த வீட்டத்தில் உரிப்பாக்கினீர்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் உயிர்த்தார், பிதாவே அவரை உயிரோடு எழுப்பினீர். செத்த எங்கள் வாழ்வையும் உயிர்ப்பிக்கிறீர், வல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சாத்தானின் அதிகாரத்தை முறித்தவர், அடக்குமுறை ஆணவங்கள் அதிகாரத்தை உரித்தவர், எங்களுக்கு விடுதலையை கொடுத்தீர். நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். மரணத்தை ஜெயித்தார் எங்கள் ஆண்டவர், நித்திய வாழ்வை எங்களுக்கு கொடுத்தாக்கினார். இதாவே அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள எங்களுக்கு அறிவித்தார். சத்தியத்தை கேட்ட நாங்கள் அதன்படி வாழ எங்களுக்கு அறிவித்தார். அதாவது கடந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். கேட்பவர்களாய் மாத்திரம் எப்படி வாழ்பவர்களாய் எங்களுக்கு அறிவித்தார். எல்லாவற்றை திருக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்பராக கிறிஸ்தியேசுவின் திருப்பெயர் பாலமோடு செபிக்கிறோம் என்று செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அக்கத்துடைய செபத்திற்கு பல மடங்கு பிதாவே இனாம் வசப்படுவதாக. வேண்டியாக சோதனைக்கு சிக்கப்பட்ட மத்தியில் உயிரோடு இருந்தவர், உயிரோடு இருக்கிறவர், நம்மை உயிர்ப்பிக்க வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவரை உயிரோடு எழுப்பிய பிதாவின் அன்பும் நம்மை அரவணைத்து ஆளுகை செய்கிற தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு மீண்டும் உள்ள சதாகாலமும் குறிப்பாக ஆண்டவரின் வருகை மட்டும் நிறைவாய்த்திருக்கிறது. ஆசீர்வதித்து காப்பதாக.